ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ் விலாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நம்ம இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி பூர்ண கொழுக்கட்டை செய்யலாமா? ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டக்குன்னு செய்யக்கூடிய கொழுக்கட்டைங்க இது. இது பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும், அந்த அளவுக்கு அருமையாக இருக்குங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்காக பச்சரிசி மாவை இப்போ லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வெறும் பச்சரிசி மாவு தாங்க, வறுத்த மாவெல்லாம் கிடையாது. வெறும் பச்சரிசியை மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்ச மாவு. இதை கொஞ்சமாக மாவு சுடுற அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். அப்படி செய்கிறப்போ நமக்கு கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ மாவு நல்லா வறுபட்டுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதே கடாயை கழுவி நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இதில் 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த கப்பு வச்சு தான் தலை தட்டி 1 கப்பு மாவு நான் எடுத்துக்க போகிறேன், அந்த வறுத்த மாவு. அதனால் அதே கப்பு வச்சு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஏதாவது ஊற்றிக்கலாங்க. நான் நெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ மாவு நம்ம அந்த கப்பு வச்சு தலை தட்டி எடுத்து போட்டுக்கலாம். மாவை நல்லா கிளறி விட்டு தண்ணி மாவும் சேர்ந்து வேகட்டுங்க. 1 நிமிஷம் நான் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வேக வைக்கிறேன். இது இரும்பு கடாய், அதனால் நல்லா சூடாக இருக்கும். அதனால் அந்த சூட்லேயும் இதை கிளறி விட்டு நான் வேறு தட்டில் கொட்டிடுறேன். அதுலேயே வச்சா ரொம்ப ட்ரை ஆயிரும். அதனால் கிளறி விட்டு வேறு தட்டில் கொட்டிடுறேன். அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்குங்க. இதை நம்ம தண்ணியை தொட்டுக்கிட்டு பிசையணும். மாவை பிசைஞ்சு விட்டு இப்படி தண்ணியை தொட்டு 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 நம்ம பிசைகிறப்போ நல்லா சாஃப்டாக வந்துடுங்க. தண்ணி ஊற்றிடக்கூடாது, தண்ணியை தொட்டு தொட்டு தான் நம்ம பிசையணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ மேல் மாவுக்கு மாவு ரெடி. இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு பூரணத்துக்கு ரெடி பண்ணலாம். பூரணம் ரொம்ப ஈஸியான பூரணம், டக்குன்னு செய்கிறது. வேர்க்கடலை பூரணம், எள்ளு பூரணம். வேர்க்கடலையே இந்த மாதிரி நல்லா வறுத்து வச்சுக்கிட்டு தோலோடையே எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி எள்ளுமே நல்லா வறுத்து வச்சுக்கணும். எள்ளு வறுக்கிறது எப்படின்னா, மேலே உப்பி வந்திருக்கும். லைட்டாக பொரிய ஆரம்பித்த உடனே எடுத்துடாதீங்க. மீடியமில் வச்சு நல்லா பொரிய விட்டு எடுங்க. இதுக்கு ஒவ்வொரு வேர்க்கடலைக்கு 1 கப்புனா 3/4 கப்பு வெல்லம், எள்ளுக்கும் 3/4 கப்பு வெல்லம். இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுக்கிறப்போ நமக்கு உருண்டை பிடிக்க வருங்க. ஒரு 2 நிமிஷமாவது அரைங்க, அப்போது நல்லா கட்டி சேர்ந்து வரும். 2 பூர்ணமே அப்படி அரைக்கிறப்போ நமக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரும். அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பூர்ணம் உள்ளே வைக்கிறப்போ உதிர்ந்து போகாமல் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு உருண்டை பிடிக்க வந்தால் ஈஸியாக இருக்கும். நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த கொழுக்கட்டை செய்கிறது நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம எந்த சைஸில் கொழுக்கட்டை செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த மாவை உருண்டை பிடிச்சி உள்ளே வச்சு ப்ரெஷ் பண்ணிட்டு அடுத்த சைடு வச்சு இந்த மாதிரி வச்சு பூரணத்தை கொஞ்சமாக வச்சு நம்ம அப்படி மூடுனா ரொம்ப அழகாக நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிருச்சு. இது நான் மெல்லிசாக செய்கிறேன். கொஞ்சம் தடிமனாக செய்யுங்க, அப்படின்னா தான் கொழுக்கட்டைக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் கொஞ்சமாக மாவு வச்சு செஞ்சேன். பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்ப அருமையாக இருக்கா? இப்போ இது பூண்டு கொழுக்கட்டை மாதிரி செய்கிறேன். அதுக்கும் மோல்டு இருந்தால் இப்படி செஞ்சு பாருங்கள். மோல்டில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணாலும் தடவிக்கலாங்க. தடவிட்டு மோல்டை நல்லா மூடிட்டு இதில் நம்ம மேல் மாவுக்குரிய மாவை எடுத்து உள்ளே நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். அந்த மோல்டு ஃபுல்லும் நல்லா அழுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மோல்டில் அது செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே பூர்ணம் வச்சு மூடி ஓப்பன் பண்ணணும். கையில் ஒட்டுச்சு அப்படின்னா அப்பப்போ எண்ணெயை தொட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லுமே நம்ம மோல்டில் பச்சரிசி மாவு வச்சாச்சு. இது நான் வேர்க்கடலை பூர்ணம் வைக்கிறேன். 2 வகை பூர்ணங்கிறதுனால 2 சைஸில் நான் செய்கிறேன். இப்போ மூடிட்டு இதை எப்படி ஓப்பன் பண்ணால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. பூண்டு கொழுக்கட்டை மாதிரி.
பிள்ளைங்களுக்கு அந்த பார்க்குறப்பமே பிடிக்கணும், அப்படின்னா தான் சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி செய்கிறது. இப்போ இந்த மோல்டும் இல்லை அப்படின்னா நம்ம கையாலே ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. இது கையில் நல்லா எண்ணெயோ நெய்யோ ஏதோ ஒன்று தடவிக்கிட்டு தேவையான அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி செய்யுங்க. இப்படியே நம்ம அழுத்தி விட்டு இப்படியே சுற்றி விட்டோன்னா நல்லா அழகாக கிண்ண மாதிரி வருங்க. அதில் நம்ம பூர்ணத்தை வச்சு மூடிட வேண்டியதுதான். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கையை நல்லா குவியலாக வச்சு சுற்றி விட்டு இப்படி எடுத்து விட்டோன்னா அழகாக அதை விரிஞ்சு நல்லா ஒன்றோல சேர்ந்து வருங்க. எங்கேயுமே விரிசல் இல்லை பாருங்கள், விரிசலும் இருக்காது. வெந்த பிறவும் உங்களுக்கு விரிசல் இருக்காது. இந்த மாவு வறுத்து செய்கிறதுனால நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். மறுநாள் சாப்பிட்றப்பவும் அந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இவ்வளோதாங்க. இப்போ எல்லாம் செஞ்சு நம்ம வேக வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ எல்லாமே நான் ரைஸ் குக்கர் அந்த பிளேட்டில் வச்சு வேக வைக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டுங்க. வெந்தவுடனே பார்த்தா தெரியும் உங்களுக்கு பளபளன்னு இருக்கும். எள்ளு பூர்ண கொழுக்கட்டை, வேர்க்கடலை பூர்ண கொழுக்கட்டை ரெண்டையுமே ரெடிங்க.